டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் அதிமுகவில் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குது. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். திடீர்னு செம்மலை அவர்கள் அதிரடியாக நான் அதிமுகவிலிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பினார். இவங்க யூக பிரச்சனைனால கட்சியை என்ன பண்றாங்க, சீர்குலைக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாமே ஒரு தடுமாற்றத்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, விலகினார். சரி, ஓகே, செம்மலை அவர்கள் மூத்த அமைச்சர், மூத்த நிர்வாகி, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல்ல இருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவர் விலகும் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டது அதிமுக. என்னப்பா செம்மலையே விலகுறாரு, இவங்க சமாதானப்படுத்துவாருன்னு பார்த்தா இவர் விலகி போறாரு, எதுக்குப்பா நம்மளுக்கு பிரச்சனை சொல்லிட்டு விலகி போறாரு அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டாங்க. இதனிடையில தனபால் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்கள் அதிரடியா நான் அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் சொல்ற ஒரு விஷயம், நான் அதிமுகவிலிருந்து விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதிமுகவிலே இல்ல அப்படின்ற ஒரு விவகாரத்தை அவரே தானா முன் சொல்றாரு. இந்த தினத்துல அமைச்சரவை விரிவாக்கம் நிகழ்ச்சி நடந்தது. புதுசா 23 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அமைச்சரவையில இடம் பெற்றாங்க. அதுல தனபால் மகன் லோகேஷ் அவரும் ஒருத்தர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துல. இவர் பாத்தீங்கன்னா அதிமுகவில் சீட்டு கேட்டிருந்தாரு, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாம தனபால் அவர்களை அதிமுக துரிதமா என்ன பண்ணாங்க, முற்றிலுமா ஓரங்கட்டப்பட்டாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் அதிமுக நம்ம இருக்க முடியாது அப்படின்றதுனால அதிமுகவிலிருந்து விலகி தாவே கலைஞ்சாரு. ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆனாரு. எம்எல்ஏ ஆனா அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, வணிக வரித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அந்த நிகழ்வுக்கு தனபால் அவர்கள் வருகை தரும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். என்னப்பா இவர் அதிமுகவில் தானே இருக்கிறாரு, இவர் எதுக்கு வந்தாரு, அதிமுகவில் ஆதரவு தர எம்எல்ஏக்களே வரல, இவர் எதுக்கு வராரு அப்படின்னு எல்லாரும் போய் மைக்க நீட்டினாங்க. நீட்டின உடனே சொல்லிட்டாரு, நான் அதிமுகவிலே இல்லைங்க, அதிமுகவில இருந்து விலகி ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதிகாரப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அதிமுகவில இருந்து தனபால் அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதிமுக சைட்ல இருந்து அபிஷியலா எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா இவர் தானா முன் அதிமுகவின் நிலைமை இப்ப ரொம்ப படு கேவலமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இவங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க, செஞ்சதுனால தான் இப்ப அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பரபரப்பா கிளப்பியிருக்காரு. உண்மையிலேயே தனபால் அவர்களை ஓரங்கட்டினாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா ஆமா, உண்மையிலேயே தனபால் அவர்களை ஓரங்கட்டினார். 2017 இருந்து நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா 2021 வரைக்கும் இந்த 4 ஆண்டு ஆட்சி காலம் இருக்குல்ல, இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி இங்க காப்பாற்றப்பட்டது அப்படின்னா அது தனபால் அவர்களால தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் தான் சட்டப்பேரவை தலைவராக இருந்தாரு. அவர் இருக்கும்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்குனாங்க, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்குனாங்க, இன்னொரு பக்கம் திமுக ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க. இதன் மத்தியில இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தை ரொம்ப சீராவே நடத்தி சென்றதுல ஒரு பெரிய பங்கு யாருக்கு இருக்குதுன்னா அது சட்டப்பேரவை தலைவராக இருந்த தனபால் அவர்கள் தான் இருக்கு. ஏன்னா சட்டமன்றம் அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சட்டப்பேரவை தலைவர் எடுக்கிற ஒரு முடிவு தான் பிரதான முடிவு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நீதிமன்றமே உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தை நீங்க போனாலும் சட்டப்பேரவைக்குள்ள நாங்க என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுறது, உள்ள நுழைய முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சட்ட விதிகளை அந்த சட்டமன்றத்தை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு யாருன்னா சட்டப்பேரவை தலைவராக இருந்த அப்போ தனபால் அவர்கள் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை 4 ஆண்டு காலம் நிறைவு செய்ததுல அவருக்கு ஒரு முக்கிய பங்கு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை 2021 தோல்விக்கு பிறகு அந்த மனுஷன் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. இதுல இடையில அவருக்கு உடல்நிலை சரியில்லாம வந்தது. அப்போ கூட அதிமுக தரப்புல இருந்து யாருமே அவரை போயிட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னா. இவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஜெயலலிதா அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து அவிநாசி தொகுதியில கிட்டத்தட்ட 4-6 எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுல ஒரு எலெக்ஷன் தவிர்த்துட்டு தொடர்ச்சியா தனபால் அவர்கள் அவிநாசி தொகுதியில தொடர்ந்து என்ன பண்ணிருக்காரு, ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவில இருந்து அவர் என்ன பண்ணாங்க, ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. கடைசியில அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைவர் அப்படின்ற பட்சத்துல அவரும் போய் பார்க்கல. 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் மூத்த அமைச்சர்கள் யாருமே போயிட்டு அவரை நலம் விசாரிக்கல அப்படின்ற ரொம்ப விரக்தியில இருந்தாங்க, அதிருப்தியில இருந்தாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் நமக்கான ஒரு அங்கீகாரம் அங்க அதிமுகவில் இருக்கும் அப்படின்றத தனபால் அவர்கள் ரொம்ப நம்பினதுனால இந்த தேர்தலில் கூட அவருக்கு
அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கோரிக்கை முன் வச்சாரு. ஆனா அவருக்கு மறுக்கப்பட்டது. சரி, ஓகே, எனக்கு தான் உடல்நிலை சரியில்லை, என் மகனுக்காவது கொடுங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, முறையிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கேயும் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது, அவங்க மகனுக்கு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, மகன் வந்து என்ன பண்ணாரு, அதிமுக இருந்து விலகி தாவேக்காவுக்கு போயிட்டாரு. இன்னமும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமா அறிவிக்காம நான் அதிமுகவுல தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தியை தொடர்ச்சியா தனபால் அவர்கள் சொல்லிக்கிட்டே வந்தார். சரி, எனக்கும் கிடைக்கல, மகனுக்கு இல்லை, என்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுங்க. அவிநாசி தொகுதியில அதிமுக கோட்டை, அந்த கோட்டையை வந்து நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க, அதிமுக இருக்கிறவங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அந்த தொகுதியை நிப்பாட்டி எல் முருகன் அந்த தொகுதியில நிப்பாட்டினார். சோ இதனால ரொம்ப விரக்தியில போன, கட்சியில நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல, கட்சியில நம்மள வந்து ஒதுக்கிட்டாங்க, நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல, தனக்கு மகனுக்கும் கொடுக்கல, தனக்கு சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப விரக்தியில இருந்த தனபால் அவர்கள் கொஞ்சம் ஓரங்கட்டியே அவர் என்ன பண்ணாரு, ஒதுங்கியே என்ன பண்ணாரு இருந்தார். இன்னைக்கு அவருடைய மகன் பதவியேற்பு விழாவுக்கு வந்த தனபால் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. இனிமேல் நான் அதிமுகவிலே இல்லை, அவங்க என்ன நீக்கிறது, நீ விலகிறேன், நான் விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதிமுகவில நான் இல்லை, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், அதிமுகவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நிறைய செஞ்சிருக்கிறார், துரோகங்கள் செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாட்சி. ஆனா நான் வெளியே வாயை திறந்தேன்னா அது வேற மாதிரி ஆயிடும். ஆனா நான் என்ன பண்ண போறேன், டீசெண்டா நான் பாலிடிக்ஸ் நடக்க போறேன், நான் எந்த கட்சியில இருக்க போறது இல்லைங்க, என் மகன் தாவேகா கட்சியில இருக்கிறாரு, அதுல கூட நான் போயிருக்க போறது இல்லை, நான் வீட்டுல இருந்து ஓய்வு எடுக்க போறேன், நான் அதிமுகவில் இப்ப இல்ல, அதிமுகவில் நிறைய செஞ்சிருக்கிறாங்க, 2 டீமும் செஞ்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு குறிப்பிட்டு சொல்லல, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி 2 தரப்பே சொல்றாரு, 2 பேரும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச துரோகம் செய்யல. எடப்பாடி பழனிசாமியில என்ன சுத்தமா ஒதுக்குனார். இந்த தேர்தல் முடிஞ்ச பேர் 2021 தேர்தல் முடிஞ்ச பேர் எனக்கு எந்த அளவுக்கு ஒதுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒதுக்குனாங்க. எனக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்கல அப்படின்ற ஒரு மனவேதனையோட தனபால் அவர்கள் உருக்கமா சொல்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்க மகன் அமைச்சராக இருக்கிறது அவருக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்படியா இருந்தாலும் நான் எந்த கட்சியில சேர போறது இல்லை, நான் அதிமுகவில இருந்து விலகிட்டேன், நான் ஒதுங்கிதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தடுத்து மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, விலகிட்டு வராங்க. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, வேற எந்த கட்சியும் போகல, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்றாங்க, செம்மலை, இப்போ தனபால் அவர்கள், நிறைய பேர் இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்றாங்க, விலகிட்டு வராங்க. யாருக்கு எதுக்குமே நான் வந்து ஆதரவு தருவேன், ஜெயக்குமார் நல்லா எடுத்துக்கங்க, யாருக்குமே சப்போர்ட் இல்லை, ஆனா நான் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போனா அதிமுக என்ன கதி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா பல சீனியர்கள் இந்த கட்சியை கட்டி காப்பாத்துதுல ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. செம்மலைக்கும் பங்கு இருக்கு, தனபால் அவர்களுக்கு. அவர் சொல்றாரு, நான் கட்டி காத்த கட்சி இந்த அளவுக்கு ஒரு சீரழிது என் கண்ணு முன்னாடி பாக்குறது எனக்கு வேதனையா இருக்குது அவர் சொல்றாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியை இப்படி சீர்குலைக்கிறாங்க இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருடைய ஈகோ பிரச்சனையில தான் இன்னைக்கு கட்சி அதகலமாகுது, தொண்டர்கள்லாம் செதறி கிடக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. ஸோ செம்மலையை தொடர்ந்து தனபால் அவர்கள் விலகி இருக்கிறாரு. அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக கட்சியிலிருந்து விலகுந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளருக்கு தெரியல அப்படின்றத ஒரு பெரிய சோதனையா இருக்குது. அவர் சட்டப்பேரவை தலைவராக இருந்திருக்கிறாரு, முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, சீனியரா இருந்திருக்கிறாரு அதிமுகவில். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அதிமுகவில இருந்து விலகிருந்த எடப்பாடி பழனிசாமியாக பொதுச் செயலாளருக்கு தெரியல அப்படின்றது தான் இங்க ஒரு புதிரா இருக்குது. என்னென்னமோ நடக்குதுங்க அதிமுகவில். ஒரு பக்கம் இந்த 2 பேர் டீம் பிரிஞ்சு இப்ப திரும்ப இதுல இருந்து நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வரன்றாங்க. இதனிடையில தனபால் அவர்கள் பிரிஞ்சு போயிருக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு சீனியர்களும் மதிக்காம, ஒவ்வொரு சீனியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம, ஒவ்வொரு சீனியர்களும் ஓரம் கட்டிட்டு வந்தா இன்னைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாரு, சீனியர்களுக்கு விட்டுட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால பெரும்பாலான இளைஞர் இருக்கிறாங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க கேட்ட ஒவ்வொரு கட்சி இளைஞர்களுக்கு போயிடுச்சுன்னா அது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி சொல்லி இருக்கிறாரு. சோ இந்த அறிவுரையை எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா நிறைய சீனியர்களை அவர் ஓரம் கட்டி இருக்கிறதையும் இங்க நம்ம பாக்குறோம், அடுத்தடுத்து விலகிறதையும் இங்க பாக்குறோம். இதை பத்தியோட கருத்து அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.